ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபா தமிழ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முட்டை பாஸ்தா தான் செய்ய போறோம். சிம்பிளா தான் செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கும். எப்படி பண்றது பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 2 3 மசாலா இது மட்டும் தான் நான் ஆட் பண்ண போறேன். அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் முட்டை வேணும்ல, 2 முட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் குக்கர்ல தான் பண்ண போறேன். ஃபஸ்ட் நான் குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். சூடானதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாஸ்தா இதில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கிறங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. ஏன்னா பொடியிலையும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம பாஸ்தாவுக்கு அந்த அளவுக்கு மாதிரி தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பொடியை நான் அப்படியே கொட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த பொடி கிடச்சா போடுங்க, அல்ட்டா மேகி பொடி அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. அப்புறம் பாஸ்தாவை போட்டுருவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். பாஸ்தா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலே 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதிலே 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு தெரியுதா? அந்த ஒன்று இந்த ஒன்று 2 க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 2 விசில் பண்ணாலும் ஓகே, ஃபாஸ்ட்டாக வச்சு 3 விசில் அடித்தாலும் ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஊற்றினா 2 முட்டை இந்த ஒன்று இருக்குது. சூப்பரான முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.